வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஒவ்வொரு குழந்தையும் அவங்க அப்பா கூட இருக்கிறத தான் ரொம்பவே பாதுகாப்பா உணருவாங்க. ஆனா இந்த கேஸ்ல தன்னோட அப்பா கூட போன ஒரு 11 வயசு சின்ன பொண்ணு உயிரோட இருக்கும்போதே எரிச்சு கொலை செய்யப்படுறாங்க. இப்படி கொடூரமா கொலை செய்யப்பட என்ன காரணம்? அந்த சிறுமியோட அப்பா ஏன் இந்த கொடூரத்தை தடுக்கல? அந்த நபருக்கு என்னாச்சு? 2015 வருஷத்துல ஒரு கிராமத்தையே கதிகலங்க வச்ச இந்த பயங்கர கேஸ பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்டோபர் 5, 2015 திருப்பூர். தங்கவேல் தமிழ்ச்செல்வி தம்பதி இவங்க 2 பேரும் பல்லடம் பக்கத்துல இருக்கிற அம்மாபாளையம் பகுதியில வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தம்பதிக்கு மகாலட்சுமி தர்ஷன் அப்படின்னு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. 11 வயசான மகாலட்சுமி அதே பகுதியில இருக்கிற ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. தங்கவேலுவோட குடும்பம் வறுமை காரணமா பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் 2 குழந்தைங்களோட குறும்புத்தனம் அவங்களோட கஷ்டத்தை பாதி மறைச்சிருக்கு. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மகாலட்சுமி வழக்கம் போல அக்டோபர் 5ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை தன்னோட ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்கா. ஸ்கூல் விட்டதும் வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு வீட்டுப்பாட நோட்டு காலியானதுனால தன்னோட அப்பா கிட்ட எனக்கு வீட்டுப்பாடம் எழுத நோட் வேணும், இது மட்டும் இல்லாம இன்னும் சில பொருட்களை கடையில வாங்கணும்னு சொல்லியிருக்கா. இதை கேட்டதும் தங்கவேலு தான் ஆல்ரெடி சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து தன்னோட மகளுக்கு நோட் வாங்குறதுக்காக 2 வீலர்ல கிளம்பியிருக்காங்க. தன்னோட அப்பா 2 வீலர்ல ஏறினதை பார்த்த மகாலட்சுமி நானும் உங்க கூட கடைக்கு வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கா. தன்னோட மகளை எப்படி சமாதானப்படுத்தன்னு தெரியாத அந்த நபர் அந்த 11 வயசு சின்ன பொண்ணை தான் கூடவே 2 வீலர்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பா பொண்ணு இவங்க 2 பேரும் சரியா அக்டோபர் 5ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு கடைக்கு கிளம்புறாங்க. ஆனா கடைக்கு போன இவங்க 2 பேரும் பல மணி நேரமாகியும் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. இப்போ தங்கவேலுவோட ஒய்ஃப் ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. பதற்றத்துல தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா எல்லா கேஸ்லயும் வர்ற மாதிரி இந்த கேஸ்லயும் தங்கவேலுவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப். இதனால அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் என்னோட ஹஸ்பண்டையும் என்னோட மகளையும் பாத்தீங்களான்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் உன்னோட ஹஸ்பண்டையும் மகளையும் பார்க்கலன்னு சொன்னதுனால ஊருக்கு வெளியில இருக்கிற எல்லா கடையிலையும் சின்ன பிள்ளைய கூட்டிட்டு நோட்டு வாங்குறதுக்காக இந்த 2 பேரும் வந்தாங்களான்னு போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா கடைக்காரங்க எல்லாரும் இந்த 2 பேரும் கடைக்கு வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பகுதியே கிச்சன் இருட்டாக ஆரம்பிச்ச இந்த டைம்ல நைட்டோட நைட்டா போலீஸ் ஸ்டேஷன் போன தங்கவேலுவோட ஒய்ஃப் தமிழ்ச்செல்வி தன்னோட ஹஸ்பண்டும் தன்னோட 11 வயசு பொண்ணு மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில, அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி காலையில பல்லடம் பக்கத்துல இருக்கிற ரோட்டோரத்துல கருகுன நிலையில ஒரு ஆண் சடலம் இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே கிரைம் ஸ்பாட்டுக்கு போலீஸ் டீம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பகுதியில திரண்டு இருந்திருக்காங்க. இந்த டைம்ல அங்க வந்த போலீஸ் கருகுன நிலையில இருக்கிற இந்த நபர் யாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதே அக்டோபர் 5ஆம் தேதி நைட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த லேடிய அந்த பகுதிக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ அங்க வந்த அந்த லேடி கருகுன நிலையில இறந்து போயிருக்கிற அந்த நபரை பார்த்ததும் இது தன்னோட ஹஸ்பண்ட் தங்கவேலுதான்னு சொல்லி கதறி அழுதுகிட்டே காணாம போன தன்னோட 11 வயசு பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சிறுமி அந்த இடத்துல இல்ல. இதனால போலீஸ் கிட்ட என்னோட மகளை எங்க சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சு தாங்கன்னு சொல்லிக்கிட்டே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தங்கவேலுவோட இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் மிஸ்ஸிங் ஆன அந்த 11 வயசு சின்ன பொண்ணை பல இடத்துல தேடி இருக்காங்க. ஆனா அந்த சிறுமி எங்கேயும் கிடைக்காததுனால போலீஸ்க்கு இந்த கேஸ் மிக பெரிய தலைவலியா மாறி இருக்கு. அந்த சிறுமி இப்போ எங்க இருப்பா? அந்த சிறுமிய யாராவது கடத்தி வச்சிருப்பாங்களான்னு பல கோணத்துல திங்க் பண்ணின போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அந்த விஷயம் என்னன்னா, தங்கவேலுவோட இந்த கொடூர மரணத்துக்கு காரணம் 43 வயசான செல்வராஜ் தான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்த தங்கவேலுவோட ஒய்ஃப் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் அந்த 11 வயசு சிறுமிய உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்காக சந்தேகத்தின் பேர்ல செல்வராஜ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த சிறுமி இருக்கிற இடம் தெரிய வந்திருக்கு. சோ போலீஸ் உடனடியா கொங்காலியூர் பகுதியில இருக்கிற ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத வெறிச்சோடின பகுதிக்கு போறாங்க. அந்த பகுதியில அந்த 11 வயசு சின்ன பொண்ணு கருகுன நிலையில இறந்து போயிருக்கிறத பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்டே மிரண்டு போயிருக்காங்க.
இந்த டைம்ல சந்தேக நபரான செல்வராஜ போலீஸ் இரட்டை கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல போராட்டம் பண்ற அளவுக்கு அந்த சிறுமியோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஒரு கொடூரமான விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, அந்த 11 வயசு சின்ன பொண்ண உயிரோட இருக்கும் போதே எரிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த சிறுமி கொடூரமா ரேப் பண்ணப்பட்டதா சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்காங்க. இப்போ எல்லாரோட கேள்வியும் கில்லர் எதுக்காக அப்பா பொண்ணு இவங்க 2 பேரையும் கொடூரமா கொலை பண்ணுனா அப்படிங்கிறது தான். இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடைக்கு நோட் வாங்க போன அப்பா பொண்ணு இவங்க 2 பேரையும் எப்படி கொலை பண்ணுனான்னு பார்க்கலாம். சரியா அக்டோபர் 5ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு தங்கவேல் தன்னோட மகளை கூட்டிட்டு 2 வீலர்ல போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த டைம் அந்த 2 வீலர் பல்லடம் பக்கத்துல ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த ஆம்னி வேன் அந்த 2 வீலர் மேல மோதி கீழே தள்ளி விட்டுருக்கு. இதனால தடுமாறி கீழே விழுந்த அப்பா பொண்ணு இவங்க 2 பேரும் உடம்புல ஏற்பட்ட சில காயத்தோட தட்டு தடுமாறி எந்திரிச்சு நின்றுட்டு இருந்த மறு செகண்டே அந்த ஆம்னி வேன்ல வந்த 5 பேர், அதாவது 39 வயசான தெய்வ சிகாமணி, 43 வயசான செல்வராஜ், 27 வயசான நாகராஜ், 40 வயசான ரங்கராஜ், 27 வயசான ஆனந்த் இவங்க எல்லாரும் சேர்ந்து தங்கவேலுவையும் அவரோட 11 வயசு பொண்ணையும் கடத்தி ஆம்னி வேன்ல போட்டிருக்கானுங்க. இதுக்கப்புறமா செல்வராஜுக்கு சொந்தமான விசைத்தறி கூடத்துல வச்சு நாகராஜ், ஆனந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்கவேலுவோட தலை, உடம்பு இப்படின்னு பல இடத்துல மரக்கட்டையால அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்கானுங்க. இதுக்கப்புறமா தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த அந்த சிறுமியையும் தங்கவேலுவோட இறந்த உடலையும் அந்த ஆம்னி வேன்ல தூக்கி போட்டுட்டு நைட்டோட நைட்டா பல்லடம் பகுதிக்கு போயிருக்கான். இப்போ ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத அந்த பகுதியில தங்கவேலுவோட இறந்த உடலை பெட்ரோல் ஊத்தி எரிச்சதுக்கு அப்புறம் பயத்துல இருந்த அந்த சிறுமிய ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் எல்லாம் அன்டைம், அதாவது நள்ளிரவு நேரத்துல நடக்கிறனால அந்த பகுதியில ஒரு காக்கா கூட இல்லாம இருந்திருக்கு. இத தனக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்ச செல்வராஜ், ரங்கராஜ் இந்த 2 மிருகமும் ஈவு இறக்கமே இல்லாம மது குடிச்சிட்டு இந்த சிறுமிய கொடூரமா ரேப் பண்ணிட்டு இரும்பு கம்பிய வச்சு பலமா அடிச்சிருக்கானுங்க. இரும்பு கம்பிய வச்சு அடிச்சதுனால அந்த சிறுமி மயக்கத்துல இருந்திருக்கா. ஆனா இந்த 2 மிருகமும் அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு நினைச்சு உயிரோட இருக்கும் போதே பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொலை பண்ணிருக்கானுங்க. போலீஸ் மட்டும் நைட்டோட நைட்டா அவங்களோட தேடுதல் வேட்டையை நடத்தி இருந்தா இந்நேரம் அப்பா பொண்ணு இவங்க 2 பேரும் உயிரோட இருந்திருப்பாங்கன்னு அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. சரி, இப்போ அப்பா பொண்ணு இவங்க 2 பேரையும் இப்படி கொடூரமா கொலை பண்றதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த தங்கவேலு பல இடத்துல வேலை தேடி அலையும் போது அதே ஊர்ல இருக்கிற செல்வராஜுக்கு சொந்தமான விசைத்தறி ஃபேக்டரியில வேலை கேட்கிறாங்க. இப்போ செல்வராஜும் தங்கவேலுக்கு தன்னோட ஃபேக்டரியில வேலை கொடுத்திருக்கான். சில மாசங்கள் அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்த தங்கவேலுவோட கை திடீர்னு அந்த மிஷின்ல மாட்டினதுனால தங்கவேலுவோட கை எலும்பு உடைஞ்சு போனதா சொல்லப்படுது. இப்படி எலும்பு உடைஞ்சு போனதுனால 3 மாசம் தங்கவேலு எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. இப்போ அந்த நபரோட கை பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் செல்வராஜுக்கு சொந்தமான விசைத்தறி ஃபேக்டரியில வேலை பார்க்காம வேற நபருக்கு சொந்தமான விசைத்தறி ஃபேக்டரியில வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வேற ஃபேக்டரிக்கு போக என்ன காரணம்னா, செல்வராஜ் தன்னோட ஃபேக்டரியில வேலை பார்க்குற எல்லாரையும் கொத்தடிமை மாதிரி நினைச்சு கொடுக்கிற சம்பளத்துக்கு அதிகமா வேலை வாங்கினது மட்டும் இல்லாம தொழிலாளர்கள் எல்லாரையும் அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கான். இப்படி எல்லாரையும் கொடுமைப்படுத்த என்ன காரணம்னா, அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாருக்கும் விசைத்தறி தொழில் மட்டும் தான் தெரியும். சோ வேலைக்கு வர்றவங்க அவங்களோட குடும்ப கஷ்டத்தை போக்குறதுக்காக செல்வராஜ் கிட்ட முன்பணம், அதாவது அட்வான்ஸா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கி தன்னோட ஃபேமிலிக்காக செலவு பண்ணுவாங்க. அப்படி அட்வான்ஸ் வாங்கின எல்லாரையும் அவனோட அடிமையா நினைச்சு நைட்டு பகல்னு பார்க்காம வேலை வாங்கியிருக்கான். இதே மாதிரி தங்கவேலுவும் தன்னோட குடும்ப கஷ்டத்தை சரி செய்யறதுக்காக செல்வராஜ் கிட்ட அட்வான்ஸா 60,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஆனா வாங்கின பணத்துல 10,000 ரூபாவை அடைச்சதுக்கு அப்புறம் தான் தங்கவேலுவோட கையெலும்பு உடைஞ்சு போயிருக்கு. சோ இங்கேயே கொத்தடிமையா இருக்கிறதுக்கு பதிலா வேற பகுதியில வேலை பார்த்து அந்த கடனை அடைச்சிடலான்னு நினைச்சிருக்காங்க தங்கவேல். ஆனா நம்மளுக்கு கொத்தடிமையா இருந்தவன் நம்ம கிட்ட பணத்தை கடனா வாங்கிட்டு வேற எங்கேயோ வேலை பார்க்கறான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்ச செல்வராஜ் வாங்கின பணத்தை திரும்ப தர சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. கையெலும்பு உடைஞ்சு போனதுனால தங்கவேலு பல மாசமா வேலைக்கு போகாம இருந்ததுனால அந்த கடனை அவரால் அடைக்க முடியல. இதனால கோபமான செல்வராஜ்
சம்பவம் நடந்த அன்னைக்கு டூ வீலர்ல போயிட்டு இருந்த அப்பா பொண்ணு இவங்க 2 பேரையும் கடத்தி கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இந்த கொலைக்கு செல்வராஜோட ஒய்ஃப் ஈஸ்வரியும் உடந்தையா இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதனால போலீஸ் மெயின் கில்லரான செல்வராஜ் உட்பட அவனோட ஒய்ஃப் மற்றும் கூட்டாளி இப்படின்னு மொத்தம் 6 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2015 வருஷம் நடந்த இந்த இரட்டை கொலைக்கு திருப்பூர் மகிழா நீதிமன்றம் 2017 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க. அதாவது சிறுமிய கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்ணின குற்றத்துக்காக செல்வராஜ், ரங்கராஜ் இவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனையும் மத்த 3 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனையும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கேஸ மேல்முறையீடு செஞ்சப்போ திருப்பூர் நீதிமன்றம் கொடுத்த இந்த தண்டனைய சென்னை உயர்நீதிமன்றம் குறைச்சி தூக்கு தண்டனை கைதியான செல்வராஜுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாம தெய்வ சிகாமணிக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. மத்த கூட்டாளி 3 பேர் பண்ணின கொலைக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி அந்த 3 பேரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 3 பேரும் வெளியில ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த செல்வராஜோட ஒய்ஃபுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கப்படல. இன்னும் வர சில முதலாளிகள் அவங்களோட தொழிலாளர்களை அடிமையா நினைச்சுதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அடிமையா ட்ரீட் பண்றதுனால சில தொழிலாளர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. வெறும் 60,000 ரூபாய் பணத்துக்காக அப்பா பொண்ணு இவங்க 2 பேரையும் கொடூரமா கொலை பண்ணின செல்வராஜோட செயல் கண்டிக்கத்தக்கது. தன்னோட தொழிலாளர்களை அடிமையா நினைச்சு சித்திரவதை பண்ற செல்வராஜ் மாதிரியான சில ஆட்களுக்கு அரசாங்கம் கடுமையான தண்டனை அளிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான பயங்கர சம்பவம் தடுக்கப்படும். இந்த கேஸ்ல குற்றவாளிகளுக்கு கொடுத்த தண்டனையை பத்தியும் செல்வராஜோட இந்த மிருகத்தனமான செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.